அன்பான சொந்தங்களே, காலை வணக்கம். தமிழகத்தில் முருகர் பக்தர்கள் மாநாடு பாஜக நடத்துகிறது. நடத்தட்டும், சந்தோஷம். ஆனால் அதே நேரத்தில் பழனியில் அமர்ந்திருக்கும் முருகன் தமிழகத்தில் உள்ள மக்கள் மட்டுமல்ல, பிற மாநில மக்கள்களும் வந்து வணங்குகின்றார்கள். ஓகே. ஆனால் திருப்பதி ஏழுமலையான் தரிசிக்க ஏழை எளிய மக்கள் அல்லல் படுவதை பாஜகவுக்கு தெரியவில்லையா? அந்த பாஜகவினருக்கு நாம் சொல்லும் அறிவுரை என்ன? அந்த திருப்பதி ஏழுமலையானை தமிழகத்தில் நாங்கள் ஏழுமலையான் பக்தர்கள் மாநாடு நடத்தலாமே, ஏன் முருக பக்தர்கள் மாநாடு என்று நடத்த வேண்டும்? நயினார் நாகேந்திரன் சொல்கின்றார், ஜூன் 22 பக்தர்கள் முருக பக்தர்கள் மாநாடு கையில் எடுக்கின்றோம். 2026 தமிழகத்தில் ஆட்சியை கைப்பற்றப் போகின்றோம். அடேங்கப்பா, என்ன வீரவசனம்! நல்ல விஷயம். ஆனால் யார் வெற்றி பெறுவது என்பது யாராலும் இப்பொழுது சொல்ல முடியாது. தேர்தல் நேரத்தில் மக்களுடைய வியூகம் எப்படியோ அப்படித்தான் அமையும். ஆனால் இன்னொரு விஷயமும் இருக்கின்றது. தேர்தல் இயந்திர மிஷினில் நாம் அந்த சின்னத்தை அமுக்கும் பொழுது நம்முடைய கைரேகை பதிவு இயக்கமும் அதில் இருக்க வேண்டும். அப்பொழுது தான் உண்மையான ஓட்டு சதவீதம் கண்டுபிடிக்க முடியும். உதாரணமாக, ரேஷன் கடையில் பொருள் வாங்க போனால் குடும்பத்தில் உள்ள அங்கத்தினர் அந்த இயந்திரத்தில் கை வைத்தால்தான் அந்த கைரேகை சரிபார்க்கப்பட்டு பொருளை விநியோகிக்கின்றார்கள். இந்த நிலையில் ஓட்டு இயந்திரத்தில் மட்டும் ஏன் இந்த நிலைப்பாடு இல்லை? தேர்தல் கமிஷன் இது விஷயமாக மக்களுக்கு விழிப்புணர்வு தர வேண்டும். நாங்கள் போட்ட ஓட்டு இன்னாருக்கென்று நாங்கள் பதிவு செய்த ஓட்டு என் கைரேகையும் ஒன்றாக மேட்சாக வேண்டும். இதை அனைத்து மாநில அரசுகளும் தேர்தல் கமிஷனுக்கு கவனத்தை கொண்டு செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் கள்ள ஓட்டுகள், மிஷின்களில் கோளாறு எதுவும் ஏற்படாது.